உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிறிஸ்மஸ் என்பது பணக்காரர்களுக்கு கொண்டாடுகிற, பணக்காரர்கள் மாத்திரம் கொண்டாடுகிற பண்டிகை அல்ல. ஏழைகளாகிய உனக்கும் எனக்கும் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். என பிறந்தவர் பெரிய பணக்காரன் இல்லை, ஒரு சாதாரணமான குடும்பத்தில். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிக்க தொடர்ந்து. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எல்லாருக்கும் நற்செய்தி. மறந்துடாதீங்க, இன்னைக்கு வெளியே போங்க, அங்கே ஒருத்தர் டீ வித்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு சந்தோஷமான நற்செய்தி. அவர் நினைத்தாலும் பரலோகத்துக்கு வர முடியும். நான் வர்றேன்னு ஒரு ஒத்துக்கணும். இயேசு என் பாவத்துக்கான கிரயத்தை செலுத்திட்டார், நான் ஏற்றுக்கிறேன் சார் அப்படின்னா நாளைக்கு ஒரு பரலோகம். நாளைக்கு இல்லை, இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ அது வந்து புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கம். நீங்கள் பழைய மார்க்கத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பழைய மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புதிய மார்க்கம் இயேசு முடித்ததினால் வருகிற மார்க்கம். ஓகே, அடுத்த வாசிக்கம் தொடர்ந்து. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். பிள்ளையை துணிகளில் சுற்றி, மிக முக்கியமான வார்த்தை, இதைத்தான் நீங்கள் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம், உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வியாக்கியானத்தில் பெருமை சொல்லுகிறார், இந்த பிள்ளையை வந்து என்ன செய்வான், ஏன்னா பிறந்த உடனே எசேக்கியேல்ல இருக்கு, யோபுல இருக்கு. பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, டைட்டாக என்ன செய்வாங்கலாம், துணியை வச்சு சுற்றுவாங்கலாம். இந்த மம்மியெல்லாம் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சுற்றிடுவாங்களாம். காலில் இருந்து தலை, கண்ணு மட்டும்தான் தெரியுமா, மூக்கு மட்டும் மூச்சு இருக்குமா. இன்றைக்கி நம்ம வந்து எதை போட்டு சுற்றுறோம், டர்க்கி டவல் இதெல்லாம் வச்சு வந்து என்ன செய்கிறோம், ஃபுல்லாக சுற்றி வைக்கணும்ல. அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி சுற்றிடுவாங்களாம், ஃபுல்லாக சுற்றி. அப்போ தான் முன்னணி கொண்டு வர முடியும். அப்போ எந்த வந்து பனி காற்று இதெல்லாம் அடிக்காதபடிக்கு ஃபுல்லாக சுற்றிடுவாங்களாம். சுற்றி தான் வைப்பாங்களாம் பிள்ளைய பார்க்க வரவங்களுக்கு. நீ தூக்குறா இருந்தால் கூட உன் கை ஸ்கின்னில் என்ன செய்யக்கூடாது, அப்படி தான் சுற்றுவாங்களாம். A newborn child will be wrapped like this. இப்போ the rank of the child was indicated by the splendor of the bands. அந்த குழந்தை எவ்வளவு பணக்கார குழந்தைன்னு அது மேலே சுற்றி இருக்கிறாங்க பாருங்க துணி. அந்த துணியோட காஸ்ட்டை வச்சே சொல்லிடலாம். அந்த துணி அந்த மேலே அந்த ஒரு காஸ்ட்லி ஷாலை வச்சு சுற்றிருந்தாங்கன்னா அது பணக்கார வீட்டு பிள்ளை. சாதாரணமாக ஒரு துணியில் சுற்றியிருந்தா அது சாதாரண ஏழை வீட்டு பிள்ளை. இங்கே விஷயம் என்னென்னா, சந்தோஷமான விஷயம், இயேசு சுற்றி இருந்த துணி மிக சாதாரணமான ஒரு துணி. அவருடைய பிறப்பு மிக சாதாரணமானது. இது நான் தூங்கிட்டு இருக்கும்போது நான் எடுத்து வச்ச மெசேஜெல்லாம் தட்டி விட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவர் என்ன சொன்னார், என்னுடைய பிறப்பு, இயேசுவின் பிறப்பு மிக சாதாரணமானது. ஒரு மிகப்பெரிய பின்னணியில் அவர் பிறக்கவில்லை. ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் வீட்டிலலாம் நம்ம பிறக்கல பாருங்கள். ஒரு சாதாரண, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஏழை குடும்பத்திலே அவர் பிறந்தார். என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிறிஸ்மஸ் என்பது பணக்காரர்களுக்கு கொண்டாடுகிற, பணக்காரர்கள் மாத்திரம் கொண்டாடுகிற பண்டிகை அல்ல. ஏழைகளாகிய உனக்கும் எனக்கும் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். என பிறந்தவர் பெரிய பணக்காரன் இல்லை, ஒரு சாதாரணமான குடும்பத்தில். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தையே தன் பக்கம் திருப்ப போகிற ஒருவர் சாதாரணமாக லாட்ஜில் இடம் இல்லாமல் கார் பார்க்கிங்கில் வச்சுருக்கிறாங்க. அவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருந்தா உள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் குடிமதிப்பு எழுதுறதுனால எல்லா லாட்ஜும் என்னாச்சு, புக் ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் காசு அதிகமாக கொடுத்து புக் பண்ணாங்களாம். ஆனால் யோசேப்புக்கு மரியாளுக்கும் அது இல்லை. கடைசியில் குதிரைகளை அந்த இதெல்லாம் மாடெல்லாம் கட்டி வைக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கார் பார்க்கிங்,
மாதிரி அந்த முன்னணி அதில் வச்சுட்டாங்க அவரை. உன்னுடைய பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாகத்தான் இருக்கும் என்பதற்கு இயேசு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நான் பெரிய அளவில் சாதிப்பதற்கு நான் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய இரட்சகரே மிக சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். என் அருமையான தேவ பிள்ளையே, ஐயோ நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கலை, இந்த கிறிஸ்மஸை கூட நான் கொஞ்சம் செழிப்பாக கொண்டாட முடியல என்கிற மனநிலையில் அமர்ந்திருப்பா என்றால், கிறிஸ்மஸ் கொண்டாடுறவன் இல்லைப்பா, கிறிஸ்மஸுக்கு காரணமானவரே சும்மா சாதாரண. இது உன்னுடைய கிறிஸ்மஸ். ஆமேன் ஆமேன். ஒருவேளை பெரிய அளவு செழிப்பு இல்லாமல் நீ இந்த கிறிஸ்மஸ் நுழைஞ்சிருந்தா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இது உங்களுடைய கிறிஸ்மஸ். ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.